கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பிரதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். இந்த நாளில் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு ஜீவியம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சங்கீதம் 50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் இங்கே சொல்கிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் தேவனுடைய எதிர்பார்ப்பு, தேவனுடைய ஜனங்களாகிய நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவரை மகிமைப்படுத்துறதை குறித்து பல காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ரெண்டு காரியத்தை தான் இந்த நாளில் பார்க்க போகிறோம். அதில் ஒன்று ஸ்தோத்திர பலி இடுதல். அப்போ இதே சங்கீதம் 50 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திர பலி என்கின்ற வார்த்தையை இதே சங்கீதம் 50:14 நம்ம வாசிக்கிறோம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஸ்தோத்திர பலியிட்டு என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவரை நம்ம துதிக்கிற அந்த துதி, அது ஸ்தோத்திர பலி என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அது தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த சங்கீதம் 50 பலி, ஸ்தோத்திர பலி என்கிற வார்த்தைகள் அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த 50ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, சங்கீதம் 50:5, பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். ஆண்டவர் நம்மளை எப்படி அழைக்கிறார் அப்படின்னா பரிசுத்தவான்கள் அப்படின்னு அழைக்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார்னா, பலிகளாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள். தேவனோட நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். என்ன உடன்படிக்கை அப்படின்னா பலியினாலே. அதில் ஒரு பலி தான் ஸ்தோத்திர பலி. அப்போ சர்வாங்கல் தகன பலி, பல பலிகள் இருக்குது. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மயப்படுத்துகிறான். நாம் பலியினாலே தேவனோடு உடன்படிக்கை செய்த ஒரு ஜனமாக, அதாவது ஒரு பரிசுத்தமான ஒரு கூட்டமாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து உங்களை என்னையும் மீட்டு கொண்டு அவருடைய சொந்த ஜனமாக நம்மை வைத்திருக்கிறார். பலியினாலே ஆண்டவர் நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அதை தான் இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய உடன்படிக்கையின் தேவனாக தம்முடைய சிலுவை, கல்வாரி சிலுவையின் மரணத்தினாலே ஒரு மிகப்பெரிய ஒரு பலியை, ஒரு தியாக பலியை அவர் ஏற்படுத்தி அதன் மூலமாக தேவன் நம்மை மீட்டு கொண்டார். ஆண்டவர் அவர் நம்முடைய பலியினால் நம்மளை மீட்டு கொண்டிருக்கிற அவருக்கு ஸ்தோத்திர பலியை அதிகமாக ஏறெடுக்கணும் என்று தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். இப்போ பாருங்கள், ஸ்தோத்திர பலியை நம்ம எப்படி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தோன்னா வாசிக்கலாம். லேவியராமத்தின் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். லேவியராமம் 22:29. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. ஸ்தோத்திர பலியை எப்படி செலுத்தணும் அப்படின்னா மனப்பூர்வமாக செலுத்தணும்னு சொல்கிறார். பாருங்கள், கட்டாயத்தினால் அல்ல, கடமைக்காக அல்ல, எல்லாரும் செய்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக அல்ல. எந்த விதமான ஒரு பலியாக இருந்தாலும் அது இருதயத்தின் ஆழத்தில் இருந்து வரணும். அது மனப்பூர்வமாக வரணும். ஒரு காணிக்கை கொடுக்குற காரியத்தில் கூட கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லும் பொழுது, உற்சாகமாக யார் கொடுக்கானோ அவனிடத்துல காணிக்க வாங்க, மனப்பூர்வமாக யார் காணிக்க கொடுக்குறானோ அவனிடத்துல நீ காணிக்க வாங்க. அதே மாதிரி கர்த்தர் ஸ்தோத்திர பலியை குறித்தும் கூட எங்கள் லேவியராமம் 22:29 சொல்கிறாரு, மனப்பூர்வமாக அதை செலுத்தணும். ஸ்தோத்திர பலியை அதை மனப்பூர்வமாக செலுத்துறதுல தேவன் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். அதனால தான் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை
அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இங்கே எபிரேயர் 13:15 ஸ்தோத்திர பலியை எப்படி எப்போதும் செலுத்தணுமா, லேவியராமத்தில் மனப்பூர்வமாக செலுத்தணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இங்கே நம்ம பார்க்குறோம் இந்த ஸ்தோத்திர பலியை, இது உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. கலாத்தியரில் ஆவியின் கனி 9 ஆவியின் கனிகள். இங்கே எபிரேயர்கள் நிருபத்தில் உதடுகளின் கனின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, நம்முடைய உதடுகளிலிருந்து தேவனை துதிக்கிற அந்த துதியின் ஸ்தோத்திர பலி எழும்ப வேண்டும் என்று சொல்லப்படுது. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி பார்த்தீங்களா, நம்முடைய இருதயத்திலிருந்து, இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும்னு மத்தேயில நம்ம வாசிக்கிறோம். இருதயத்தின் நிறைவிலிருந்து நம்ம மனப்பூர்வமாக தேவனை துதிக்கிற துதி, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, ஆண்டவரை துதிக்கிற ஸ்தோத்திர பலியை எப்போதும் செலுத்தணுமா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனுக்கு எப்பவும் செலுத்த வேண்டிய ஒரு பலி என்ன அப்படின்னா உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. நம்ம வீட்டில் இருக்கும்போதும் சரி, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதும் சரி, அல்லது நம்ம வீட்டில் வேலைகளை செய்தாலும் சரி, எங்கே நின்னாலும் சரி, பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாப்பில் காத்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனுக்கு எப்போது செலுத்தணுமா. அப்போ பாருங்கள், நம்ம அநேகர் உதடுகளில் நம்ம முறுமுறுக்கிற அல்லது தேவையில்லாத எண்ணங்கள், சிந்தனைகள், பல காரியங்கள் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையை தாக்குது. இந்த விசுவாசியுடைய வாழ்க்கையில் மனதை கலவரப்படுத்துகிற அல்லது கவலைக்குள்ளாக்குகிற அல்லது நாம் உற்சாகமாக இல்லாமல் துக்கத்தோடு இருக்கிறதுக்கு பல குழப்பங்களை சத்துரு கொண்டு போட விரும்புகிறான். ஆனால் அவருடைய நாமத்தை துதிக்கிற ஸ்தோத்திர பலி எப்போதும் நம்முடைய நாவல் இருக்குன்னா உண்மையிலே பிரியமானவர்களே, நம்ம ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. தாவீது சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். ஆண்டவரை துதிக்கிற துதி எப்போதும் நம்முடைய வாயில் இருக்கணுமா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. பாருங்கள், நம்ம யாத்ராமத்தில் வாசிக்கிறோம், முறுமுறுப்பு கர்த்தருக்கு அருவருப்பு. நம்முடைய உதடுகளிலிருந்து முறுமுறுப்பு வந்துச்சுன்னா அது சாத்தானுக்கு மகிமையாக இருக்குது, அது கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்குது. நம்முடைய உதடுகளின் கனி, நம்முடைய உதடுகளிலிருந்து தேவனை துதிக்கிற துதி அது எழும்பும் என்றால் அது தேவனுக்கு மகிமை, அது நமக்கும் ஆசீர்வாதம். கவலைக்கு அங்கே இடமில்லை, தேவையற்ற வார்த்தைகளுக்கு இடமில்லை, நம்முடைய இருதயத்தில் துக்கத்துக்கு இடமில்லை, எப்போவும் சந்தோஷம். பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு, தேவையில்லாத எந்த கவலைகள் பாரங்கள் வராமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற நல்ல ஒரு அருமையான ஒரு பலி ஸ்தோத்திர பலி, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. இந்த உதடுகள் இது ரொம்ப முக்கியம். இதனால தான் யோபு புஸ்தகத்தில் பயங்கரமான சோதனைகள் ஒவ்வொன்றாக யோபுக்கு வருது. வீடு இடிஞ்சு விழுந்து, பிள்ளைகள் இறந்து, ஆடு மாடுகள் ஒட்டங்கள் எல்லாம் இழந்து வேதனையோடு இருக்கும்போது யோபுவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது ரொம்ப கஷ்டங்க. நல்ல சாட்சி, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார் அப்படின்னா சாட்சி சொல்கிறதுக்கு நம்ம முந்திக் கொள்வோம். அற்புதம் நடந்துச்சு அப்படின்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷமாக சொல்லுவோம். ஆனால் கஷ்டம் வந்துச்சுன்னா, நஷ்டம் வந்துச்சுன்னா, எதிர்பார்த்த இடத்துல தோல்வியாக போச்சுன்னு சொன்னால், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி எப்பவும் இருக்க முடியுமானா எப்பவும் இருக்க முடியும். நன்மை நடந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம், யோபு போல தீமை நடந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். தாவீது அந்த 34ஆம் சங்கீதத்தில் கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த சங்கீதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறுகையில் அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். எப்போ கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறாராம், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்போ தாவீது ஏறெடுக்கிறாருன்னா அரண்மனையில் உட்கார்ந்துக்கிட்டு இல்லை, அங்கே கீத வாத்தியங்கள் எல்லாம் சுற்றி உட்கார்ந்து பாடகர்கள் குழு இருக்கும்போது இல்லை, தேவாலயத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கல, சாப்பாட்டுக்கு இடம் இல்லை, தங்க இடம் இல்லை, பாதுகாப்புக்கு இடம் இல்லை, சவுலின் பட்டயத்துக்கு ஒளிந்து கொள்ள இடம் இல்லை.
ஓடுறான் ஓடிக்கொண்டே இருக்கிறான் உயிர் தப்ப. அப்போ சொல்கிறான், இப்பவும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். அப்போ அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. பழைய ஏற்பாட்டில் ஆராதனை வீரர், ஆராதனையில் மிக முக்கியமாக உயர்ந்து நிற்கிறவர் யாருன்னா தாவீது. அவனை எப்பவும் துதித்து பாடுகிறத நம்ம பார்க்குறோம். நம்ம பாருங்கள், அப்போ நம்முடைய உதடுகளில் தேவனை துதிக்கிற துதி மேலோங்கி இருக்க வேண்டும். அதுதான் ஸ்தோத்திர பலின்னு இங்கே நம்ம வாசிக்கிறோம். அதனால தான் யோபை குறித்து சொல்லும் பொழுது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தன் தேவனை பற்றி அவன் குறை கூறவும் இல்லை. பார்த்தீங்களா? அப்போ உதடுகளில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடிய இருதயம் இருந்ததுனால அவனை எந்த இடத்துலையும் சத்துரு மேற்கொள்ள முடியலை. சத்துரு வெட்கப்பட்டு போனான். யோபு வெட்கப்பட்டதை போல சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் அந்த முடிவு மகிமை, தேவனுக்கும் மகிமை, யோபுவுக்கும் முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை, ரெண்டத்தனையான ஆசீர்வாதம். தேவன் மகிமையாக யோபுடைய தலையை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். என்னது தெரியுமா? அந்த கஷ்டமான நேரத்தில் கூட உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அநேக வேளைகளில் கஷ்டமான நேரங்களில் கோபம், எரிச்சல், முறுமுறுப்பு, பொறுமையற்ற தன்மை, மற்றவங்க மேலே ஒரு வெறுப்பு அல்லது நமக்கு மேலேயே வெறுப்பு, எல்லாமே கொலாப்ஸ் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம உண்டு பண்ணிடுறோம். நாம தான் உண்டு பண்ணுறோம். ஆனால் இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கடந்து போன இந்த தாவீது, இந்த யோபு எத்தனையோ முறை கேட்குறோம். ஆனால் கேட்ட உடனே நம்ம உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிக்கு பதிலாக நம்ம சாத்தானுடைய முறுமுறுப்பை தான் நம்ம வெளிப்படுத்துகிறோம். ஆனால் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரணும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறார். 2 நாளாகமோ 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக வாசிக்கிறோம். 2 நாளாகமோ 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. இங்கே நம்ம பார்க்குற காரியம் என்ன? ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி பாடினார்கள். அப்படி தான் அங்கே வாசிக்கிறோம். கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். பார்த்தீங்களா? எனக்கு அருமையானவர்களே, கீத வாத்தியங்கள் ஒரு பக்கம் முழங்குது, பாடல்கள் எல்லாரும் சேர்ந்து பாடுறாங்க, பாடகர் குழுக்கள் எல்லாரும் சேர்ந்து பாடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீத வாத்தியங்கள், எல்லா கீத வாத்தியங்களும் அங்கே முழங்கப்படுகிறது. பார்த்தீங்கன்னா கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்து பாடினார்கள். இப்படி எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணும்போது அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேவனுடைய மகிமை அங்கே இறங்கி வருது. அந்த 2 நாளாகமோ 5:14 அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று என்று வாசிக்கிறோம். அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து அங்கே கீத வாத்தியங்கள், பாடகர் குழு, ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடின பொழுது கர்த்தருடைய மகிமை தேவாலயத்தை நிரப்பிற்று. தேவ மகிமையை தேவ சமூகத்தில் நம்ம அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் ஒருமித்து தேவனை துதித்து பாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் காணப்படும், தேவனை துதிக்கிறவர்களாய் காணப்படும். எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்தரித்த பொழுது தேவ மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. இந்த கருமையானவர்களே, நாம் இருக்கிற இடங்களில் தேவனுடைய மகிமை நம்முடைய வீட்டில் கொண்டு வரலாம், நாம் போகிற சபையில் கொண்டு வரலாம், நம்முடைய வேலை ஸ்தலங்களில் தேவனை துதிக்கிற துதி நம்முடைய இருதயங்களில், பாடல்கள், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுற அந்த உதடுகளின் கனியாகி தேவனுடைய வார்த்தைகள் நம்ம மனப்பூர்வமாக நம்ம ஏறெடுக்கும் பொழுது நாம் பாருங்கள், தேவனுடைய மகிமை அங்கே இறங்கி வந்துட்டான். தேவ மகிமை இறங்கி வர்றதுக்கு ஒரே ஒரு ரகசியம்தான் வேதாமத்தில் இருக்கிறது. தேவனுடைய ஜனங்கள் எங்கே கூடி கர்த்தரை அங்கே ஸ்தோத்தரித்து துதித்து பாடுகிறார்களோ அங்கே தேவனுடைய மகிமை இறங்கி ஒரு மனப்பாடு, ஏக சத்தமாக, ஏக இருதயத்தோட
சத்தமாக. நீங்கள் 107 சங்கீதம் 22 வசனத்தில் எப்படி நம்ம தேவனை துதிக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு. 107:22 ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடே விவரிப்பார்களாக. பாருங்க, ஸ்தோத்திர பலிகளை ஆனந்த சத்தத்தோடு நம்ம செலுத்த வேண்டும் என்று இங்கே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளில் கூட ஒரு ஆவிக்குரிய விடுதலை, ஒரு ஆவிக்குரிய பலன், ஒரு ஆவிக்குரிய உற்சாகம், ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோகத்தின் தேவன் அதை அங்கீகரிக்கும்படி தேவ மகிமை அங்கே இறங்கி வருகிறது. எங்கே தெரியுமா? அங்கே ஆனந்த சத்தத்தோடு கூட நாம் தேவனை துதிக்கிறவர்களாய், ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அமைதியாக நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறது நல்ல காரியம்தான். ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று சொல்லி நம்ம 100 சங்கீதம் 95 சங்கீதம் கர்த்தரை கம்பீரமாய் பாடி, இல்லை கம்பீர சத்தத்தோடு நம்ம வரணுமா. 100 சங்கீதம் 2 வசனத்தில் பாருங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு. 100 சங்கீதம் 2 வசனம், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதனைங்கிறது எப்படி அப்படின்னா, மகிழ்ச்சியோட, துக்கத்தோடு நம்ம இருக்கவே கூடாது. ஆண்டவர் யார்? ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன், சர்வவல்லமையுள்ள தேவன். அவருக்கு முன்பாக நம்ம துக்கமாக இருக்கக்கூடாது. ஒரு ராஜாவுக்கு முன்பாக யாராவது துக்கமாக இருந்தால் ராஜா உடனடியாக அவங்கள சிரச்சேதம் பண்ணிடு, தலையை துண்டாக வெட்டிடுன்னு சொல்லிடுவாராம். அதனால தான் நெகேமியாவின் புஸ்தகத்தில் நீ ஏன் துக்கமாக இருக்கன்னு சொல்லி ராஜா கேட்ட உடனே நெகேமியாவுக்கு ரொம்ப கலவரமாயிரும். ஏன்னா நான் ஒருபோதும் அவருக்கு முன்பாக நான் துக்கமாக நான் இருந்ததில்லை என்று போட்டிருக்கு. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம ஆராதிக்க வந்திருக்கும் போது நம்ம துக்கமாக நம்ம இருக்கவே கூடாது. எப்படி இருக்கணுமா? மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். அமைதலோட வாருங்கள்னு சொல்லியிருக்கு, ஆனந்த சத்தத்தோடே வாருங்க. பார்த்தீங்களா? ஆராதனையுடைய எப்படி ஒரு நாணயத்துக்கு 2 பக்கமும் அதே மாதிரி அமைதியாக ஆராதிக்கிறதும், இன்னொரு பக்கம் ஆனந்த சத்தத்தோட மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். வாருங்கள், எல்லாரும் சேர்ந்து வாருங்கள், ஆனந்த சத்தத்தோடு வாருங்கள். இன்றைக்கி சத்தம் அப்படின்னா ரொம்ப அலர்ஜி ஆகிடக்கூடாது. அதே நேரத்தில் மலட்டு கூச்சலும் போட்டுறக்கூடாது, மயான அமைதிக்குள்ளேயும் போயிடக்கூடாது. சமநிலை பிரமாணம்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அப்போ அந்த இடத்துல ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். ஏன்? அதிலே தேவன் மகிமைப்படுகிறார், தேவனுடைய மகிமை அங்கே இறங்கி வருகிறது. ஆனந்த சத்தத்தோடு அவருக்கு நம்ம ஸ்தோத்திர பலிகளை எப்படி ஏறெடுக்கணுமா, ஆனந்த சத்தத்தோடு அவருடைய கர்த்தர் செய்த கிரியைகளை நாம் விவரிக்க வேண்டும். ஆனந்த சத்தம் அது ரொம்ப கர்த்தர் கம்பீரமாய் பாடி. இங்கே நான் வாசிக்கிறோம், பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் எப்படி வரணுமா. 100 சங்கீதம் 1 வசனத்தை பாருங்கள். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கம்பீரமாய் பாடுகிற ஒரு பாருங்கள், இந்த ஸ்தோத்திர பலி எப்படி இருக்குது அப்படின்னா, இது மனப்பூர்வமாக ஏறெடுக்கணும், ஆனந்த சத்தத்தோடு ஏறெடுக்கணும். கம்பீரமாக ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம எப்படி இருக்கணுமா, கம்பீரமாக நாம் அவரை தொழுது. கம்பீரம் என்கிற வார்த்தை எதை காட்டுதுன்னா, அது வெற்றியின் தொனி, அது மகிழ்ச்சியின் தொனி. அது அங்கே தோல்வி அல்ல, அவமானம் அல்ல, கம்பீரமாய். 95 சங்கீதம் 1 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? சங்கீதம் 95:1, கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். அப்போ கம்பீரமாய் பாடி, கர்த்தரை கம்பீரமாய் பாடி, அப்போ தேவ சமூகத்தில் ஆனந்த சத்தத்தோடே கம்பீரமாக பாடணுமா. பாடல் பாடுற வேலையில் அமைதியாக நம்ம இருக்கக்கூடாது, கம்பீரமாக பாடணுமா. துதித்தலுடனே அவர் சன்னதி முன் வாருங்கள். பாருங்கள், 95 சங்கீதத்தில் 2 வசனத்தை பாருங்கள். துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கம்பீரமாக பாடணுமா, ஆர்ப்பரித்து பாட கடவோம். பார்த்தீங்களா? சங்கீதம், மேல தாளங்கள், கைத்தாளம், கிண்ணறம், இன்னும் எல்லா விதமான இசைக்கருவிகளையும் வாசித்து நம்ம எப்படி பாடணுமா,
இங்கே நம்ம கம்பீரமாக பாடணும்னு சொன்னார். ரெண்டாவது இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஆர்ப்பரித்து பாட கடவோம். ஆர்ப்பரித்து பாடணுமா? எனக்கு அருமையானவர்களே, தேவனை எப்படி பாடணும், எப்படி தொழுது கொள்ளணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்தலுங்கிறது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. தேவன் அதை விரும்புகிறாரு, அழைக்கிறார். அதை தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தார். தேவனே எப்படிப்பட்ட ஆராதனையை விரும்புகிறார் அப்படிங்கிறத தாவீது கண்டு கொண்டார். ஆகவே அவருடைய வாழ்க்கையில் தேவனை மகிமைப்படுத்துகிற, தேவனை உயர்த்தி காட்டுகிற ஒரு உன்னதமான ஆராதனை. ஆர்ப்பரித்து பாடுங்கள், கம்பீரமாய் பாடுங்கள். பார்த்தீங்களா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய சமூகத்தில் நாம் தேவனை ஆராதிக்க வருகிற நாம் மனப்பூர்வமாக நாம் சோத்திர பலிகளை ஏறெடுக்கணும், உற்சாகமாக நம்ம ஏறெடுக்கணும். அங்கே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் அங்கே ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சமூகத்தில் நம்ம கலிகூறணுமா. அவருடைய சமூகத்தில் துக்கத்தோடு அல்ல, ஆனந்த சத்தத்தோடு என்று சொல்லி நம்ம அங்கே வாசிக்கிறோம். இங்கே 116 சங்கீதத்தில் 17ஆம் வசனத்தில் தாவீது சொல்கிறாரு, 116:17, நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்லி இங்கே சொல்கிறார். கொஞ்சம் நம்ம யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே. தேவனை நம்ம துதிக்கிறோம், தேவனை நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த தொழுது கொள்ளுதல் எங்கே இருக்குன்னா, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்தல், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஸ்தோத்திர பலி. இன்றைக்கி வாய் திறந்து ஆண்டவருக்கே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி உரத்த சத்தத்தோடு நம்ம சொல்வது தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று அங்கே சொல்லுகிறார். லூக்கா 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் 10 குஷ்டரோகிகள் ஆண்டுகிட்ட வராங்க. 10 பேருக்குமே தேவன் அற்புதமாக சுகத்தை கொடுக்குறார். 9 பேரை காணும். அதில் வார்த்தை சொல்லுது, ஒருவன் தான் சுகமானதை கண்டு, ஆரோக்கியமடைந்ததை கண்டு அவன் என்ன செஞ்சான பாருங்கள். லூக்கா 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்ப வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் பெரிய பெரிய அற்புதங்களை அநேகருக்கு செஞ்சிருக்கிறார். ஆனால் தேவன் எதிர்பார்க்கறது என்னென்னா, அந்த நன்றியுள்ள இருதயம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நன்றியுள்ள இருதயம் எப்போ வெளிப்படும் அப்படின்னா, நம்ம அந்த பெற்ற நன்மைக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறது தான். இன்றைக்கி அநேகர் சாட்சி சொல்கிறதுக்கு முன்னால் வர்றதுக்கு பயப்படுறாங்க, சாட்சி சொல்கிறதுக்கு முன்னால் வர்றதுக்கு வெட்கப்படுறாங்க. ஆனால் தேவன் பாருங்கள், உரத்த சத்தத்தோடே அவன் என்ன செய்தானா, அவன் ஆரோக்கியமானதை கண்டு உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி, ஏசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டாங்க. ஆனால் சுகமான பிறகு 9 பேரை காணும். ஆனால் ஒருவன் நன்றியுள்ள இருதயம், தேவனை மகிமைப்படுத்துகிற இருதயம், அவன் ஸ்தோத்திர பலியிடுகிறான், முகங்குப்புற விழுந்து அவரை பணிந்து கொண்டான். 18ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். முகங்குப்புற விழுந்து ஸ்தோத்திரம் செலுத்தினான், உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த நாளில் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனை மகிமைப்படுத்துகிற இந்த ஜீவியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யும் பொழுது அது தேவனுக்கு சந்தோஷம், தேவனுக்கு மகிமை, நமக்கும் அது மிகப்பெரிய ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் ஆண்டவர் ஏசாயாவில் சொல்கிறாரு, எதற்காக இந்த ஜனத்தை நான் பிரித்து எடுத்தேன், இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவரை துதிக்கிறதுக்காகவே இந்த உலகத்திலேருந்து தேவன் நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். பரலோகத்தில் கேருபீன்களும் சேராபீன்களும் செய்கிற முக்கியமான ஊழியம் என்ன அப்படின்னா, அவங்க எப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை ஓயாமல் புகழ்ந்து போற்றி கொண்டிருக்கிறது. இந்த பூமியில் அந்த ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் கேராபீன்களையோ சேராபீன்களையோ வைக்கலை. ஆனால் ரட்சித்து இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட நம்மளை வச்சிருக்கிறார். ஆனந்த சத்தத்தோட கம்பீரமாக பாடுவோம், நாம் உரத்த சத்தத்தோட தேவனை மயப்படுத்துவோம். ஆண்டவர் நம்ம அப்படி ஸ்தோத்திர பலிகளை நம்ம மனப்பூர்வமாக நாம் ஏறெடுக்கும் பொழுது நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் தேவ சந்தோஷம், தேவ சமாதானம், தேவ ஆசீர்வாதம் உங்களுடைய வீடை நிரப்பும், உங்களுடைய இருதயத்தை நிரப்பும்.
நீங்கள் போகிற உங்களுடைய சபைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்களுடைய சமுதாயத்துக்கு, உங்களுடைய சுற்றிலும் யார் யாரையெல்லாம் சந்திக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஜீவ நதியை ஆசீர்வாதமாக கொண்டு சேர்ப்பீங்க. கர்த்தர் தாமே அவிதமான ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் உங்களை நிறுத்துவாராக. நாம் ஜெப செய்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொன்னீங்க. அநேக வேளைகளை நன்மையை பெற்றாலும் கூட அன்றே நன்றி சொல்ல, துதிக்க, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க மறந்த வேளைகள் உண்டு, மன்னியும். ஆண்டவரே, எப்பொழுதும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனுக்கு நாங்கள் ஏறெடுத்து உம்மை மகிமைப்படுத்த, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிற ஜனங்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய அளவில்லாத கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.